அவங்க கிட்டதான் அந்த படம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த படம் வந்தா தமிழக மக்கள் எல்லாம் அந்த படத்தை பார்த்துருவாங்க, அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு யார் நினைப்பாங்க? திமுக நினைக்குமா, பாஜக நினைக்குமா, திமுக நினைக்குமா? இதுல அந்த அறிக்கையில எல் முருகன் அவர்கள் வெளியிட்டாருன்னு விஜய் சொன்னாரா? எப்படி ஒரு அமைச்சர் ஒரு படத்தோட காப்பியை எடுத்துட்டு, ஏன்னா அது என்ன இது ஹோட்டல் சாப்பாடா, நாங்க பார்சல் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிடுறோம்னு சொல்றதுக்கு சென்சார் காப்பிங்க. இன்னைக்கு இங்க என்னுடைய பரப்புரையை நீங்க பாத்துருந்தீங்கன்னா இங்க எத்தனை பேரு இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறத நீங்க பாத்திருப்பீங்க. இளைஞர்கள் எல்லாரும் டிவிக்கு நோக்கி போறாங்க அப்படிங்கறது மீடியாவில நீங்க எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. இதே 23ஆம் தேதி தெரிஞ்சிரும் எத்தனை பேர் போனாங்க, எத்தனை பேரும் ஓட்டுச்சாவடிக்கு போனாங்கன்னு. அவங்க போறது இருக்கட்டுங்க, முதல்ல விஜய பரப்புரைக்கு போக சொல்லுங்க. ஏற்கனவே முந்தா நாள் கேன்சல் பண்ணாரு, நேத்து கேன்சல் பண்ணாரு, இன்னைக்கு நாளைக்கு வருவாருன்னு நம்பிக்கை தானே வாழ்க்கை. விஜய் அவர்களும் முதல்ல அவருடைய கேம்பெயின் ரேலிக்கு போக சொல்லுங்க. அதுக்கப்புறமா எத்தனை இளைஞர்கள் அவருக்கு ஓட்டு போட போறாங்கங்கறத பத்தி பேசலாம். பேசும்போது ஜனநாயகம் வெளி வந்துச்சு, இலவசமா அனுப்பிட்டாருக்காக நீங்க ஓட்டு போட்டுருவீங்களான்னு கேட்டீங்க. அப்ப இலவசமா அனுப்புறது விஜய் தான் சொல்ல வரீங்களா நீங்க? ஐயா, விஜய் அவர்கள் அறிக்கையா விடுறாரு. அவருக்கு வெளியே பேசுறது ரொம்ப குறைவா இருக்குது. அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய மற்ற செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் ஓபனா அதை பாஜகவுடைய இது அப்படின்னு சொல்றாங்க, திமுகவுடைய சதி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே எது நடந்தாலும் விஜய் அவர்கள் வெளியே வரலன்னா அது திமுக சதி, வெளியே வந்தா அது பாஜக சதி, அப்படிதான் அவங்க பேசுறாங்க. இதுல அந்த அறிக்கையில எல் முருகன் அவர்கள் வெளியிட்டாருன்னு விஜய் சொன்னாரா? ஆதவர்ஜன் அவர் எல் முருகன் அவருக்கு அது பழகிடுச்சு. அவர் தூக்கத்துல எழுப்பி ஏதாவது கேட்டாலும் நான் இல்ல அவங்கதான் சொல்ல அவர் பழகி இருக்காரு. நான் அவன் இல்லை படத்துல வரும் அந்த மாதிரி, நான் அவன் இல்லை மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பிஜேபியை கையை காட்டுறதையும் திமுகவை கையை காட்டுறதையும் அவர் பழக்கமா வச்சிருக்காரு. திமுக என்ன செஞ்சுச்சுன்றத பத்தி சொல்றதுக்கு எனக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆனா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அடிப்படை விஷயம் இல்லாம பேசுறாரு. அவங்க எடுத்த ஜனநாயகம் படம் இது ரியல் லைஃப். எப்படி ஒரு அமைச்சர் ஒரு படத்தோட காப்பியை எடுத்துட்டு, ஏன்னா அது என்ன இது ஹோட்டல் சாப்பாடா, நாங்க பார்சல் எடுத்துட்டு போய் வீட்டுல சாப்பிடுறோம்னு சொல்றதுக்கு சென்சார் காப்பிங்க. நீங்க என்ன படத்தை பொட்டலம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு யாராச்சும் அங்கேயே போட்டு அதுல ஒரு பெரிய ஸ்கிரீன்ல ஸ்கிரீனிங் கையோட பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் ப்ரொடியூசர்ஸ் டிஸ்கை எடுத்துட்டு, அந்த டிஸ்கை நீங்க மத்தபடி எங்க நீங்க தொலைச்சாலும் கூட அதை ஓபன் பண்ண முடியாது. இப்பெல்லாம் எங்கேயும் மோடி அவர்களுடைய டிஜிட்டல் மயமா ஆயிக்கிட்டு இருக்கு. இங்க குழந்தை கூட போன்ல என்னெல்லாம் பண்ண முடியும் தெரிஞ்சு வச்சிருக்கு. இப்ப போய் இந்த மாதிரி பாட்டி வடை சுட்ட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தா யாருங்க நம்புவாங்க?